பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஒரு நல்ல விஷயம்தான். என்னப்பா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணமான ஆண்களுக்கு பிடிச்ச வார்த்தை ஒண்ணு இருக்கு. என்ன வார்த்தை? மனைவி வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தா அவ்வளோ சந்தோஷமாயிடும். சொல்லி கீசிங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து ஐ லவ் யூ சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்னமோ வேணும்னு அர்த்தம். இதே புருஷன் பொண்டாட்டியை பார்த்து ஐ லவ் யூ சொல்றாங்கன்னா அவங்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். இது எல்லாம் சொன்னுச்சுங்க சார். உங்களுக்கு 25வது கல்யாண நாள் வரப்போகுது. உங்க பொண்டாட்டி கிட்ட பாசமா பேசுங்க. சாயந்தரம் பட்டிமன்றத்துக்கு கிளம்பும் போது என் பொண்டாட்டி டாட்டான்னா கிட்ட போய் ஐ லவ் யூ அப்படின்னு பாரு. எங்க வாயை ஊது தண்ணி போட்டுக்கான்னு கேட்கிறாயா? கிரகம் எதுக்கு அதை போய் சொல்லணும்? ஆனா ஒரு வார்த்தை சொன்னா சந்தோஷமாயிடுவோம். என்ன வார்த்தை? ஏங்க ஏங்க ஒரு வாரம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். வெடி போட்டு கொண்டாடுவோம். ஆமா, அந்த ஒரு வாரம் அந்த வீடு இருக்கிற அழகு இருக்கே. பாட்டில் ஒரு பக்கம் உருண்டு கிடக்கும், கழட்டி போட்ட ட்ரௌசர் அப்படியே கிடக்கும். ஹோட்டல்ல வாய்க்காட்டி சாம்பார் போடுறது சாம்பார்லாம் ஊறி கொதனாயி வீடே சும்மா கமகமன்னு வாசனையா இருக்கும். ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா அவளுக்கு பிடிக்காது. உடனே ஒரு போன் வரும், நான் கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்துடுவேன். அடிச்சு பிடிச்சி வீட்டை கிளீன் பண்ணுவான் சார். பெருக்குவான், தொடப்பான், சாம்பிராணி போடுவான். போன வாரம் நான் வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். போனவ வந்து வீட்டை சுற்றி பார்த்து கிச்சனுக்கு போயிட்டு வெளியே வந்து சட்டையை பிடிச்சிட்டா. நீ சிகரெட் பிடிச்சதானே? எனக்கு டவுட், எப்படிடா கண்டுபிடிச்சா? சரி குற்றத்தை வந்துட்டு காலில் ஊந்துருவோம். எப்படி கண்டுபிடிச்சாங்க? தெரியாம பண்ணிட்டமா. எப்படிமா கண்டுபிடிச்ச? ஒன்றும் இல்லை, கிச்சன்ல வச்சுட்டு போன வத்தி பெட்டியில 68 குச்சி வச்சுட்டு போனேன். 5 குச்சி குறையுது. நீ தான் ஏதோ வேலை பார்த்துக்கிற. வீட்டுக்கிற வத்தி குச்சியை கூட எண்ணி வைக்கிற. இவளும் கூட வாழ்ற வாய்க்கா சந்தோஷமா இருக்கு. இவளுகளை மட்டும் நம்பக்கூடாதுடா. என் பொண்டாட்டி தூங்குற மாதிரியே தூங்குவாடா. ஆனா அவளுக்கும் கெடுக்கிட்டு இருப்பாடா. அன்னைக்கு ராத்திரி பட்டிமன்றல நைட்டு 1 மணி இருக்கும். தூங்கிட்டேன். எனக்கிட்ட 2 போன் இருக்கு. இதுல போன் வந்துச்சு, எடுத்து பார்த்தேன். கம்பெனி போனும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அடுத்த 1/4 மணி நேரத்துல இதுல அடிச்சிச்சு போகணும். எடுத்து பார்த்தேன், இந்த கம்பெனி போகணும். 2யும் ஆஃப் பண்ணிட்டு படுத்தண்டா. இவ முடிச்சுட்டாடா. யாரு போன்ல? கம்பெனி போனோம். நைட்டு 1:30 மணிக்கு கம்பெனியை திறந்து வச்சுட்டு 1 போன் அடிக்கிறாங்க. நான் லூசி நம்ப எங்க அடி போன திருப்பினா என்னைக்கியா கம்பெனி போட்டு திருப்பி போயிருக்கு. நீங்கள் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் வேறாளோட தொடர்பு இருக்காங்க. அவ சொல்ல நீ சொல்லி வச்சிருப்பா, இவ அடிப்பா எடுக்காதுன்னு சொல்லி வச்சிருப்பேன். இவளோட நிம்மதியா வாழ முடியுமா?